பாஸ்டர் பிரைஸ்லான், உங்களை இந்த தேவன் பயன்படுத்தும் ஊழியர் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு என்டம் டிவி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவதாக ஒரு கேள்வி, உங்களை குறித்த தகவலை சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுள்ளதாக நாட்களில் நான் மடுகரை பக்கத்தில் மடுகரையில் பாண்டிச்சேரி பக்கத்தில் மடுகரையில் ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறேன். நாடவாசல் சபை பாலாஜி நகர் மடுகரை என்ற இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து 6வது படிக்கும்போது எங்கள் அப்பா முன்னால் ரட்சிக்கப்பட்டு அவங்க தான் அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. அது பிற்பாடு நான் 6வது படிக்கும்போதே நானும் என் குடும்பமும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டோம். விசேஷமாக அந்த தெரிஞ்சு கொண்ட நிமித்தமாக அந்த நாளிலிருந்து நான் படித்து கொண்டு இருக்கிற காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் அறிஞ்சோம். பாஸ்டர், உங்களை குறித்த தகவலை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அதோடு கூட உங்கள் குடும்பத்தை குறித்த தகவல், உங்கள் குடும்ப பின்னணியை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன். இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும். அப்பா ஆரம்பத்தில் அவங்க விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நான் குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். பாஸ்டர், உங்களுடைய குடும்ப பின்னணியை குறித்து சொன்னீங்க. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம், எப்படி இயேசுக்கிட்ட வந்தீங்க, எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, யார் மூலமாக இயேசு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். என் கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் என் கிராமத்தில் ஊழியம் பண்ணார். ஊழியம் பண்ணி பாஸ்டர் ஜபவரன் சொல்லிட்டு ஒருத்தர் ஐயா வந்தாங்க. ஐயா இப்போ சில கிராமத்தில் பாட்டு பாடி ஆண்டுடைய பாடலை பாடி அவருடைய ஊழியத்துடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா போயிட்டு உடல்நிலை சரியில்லாமல் சூழ்நிலையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரத்தோம் நாங்களும் அந்த நாள்லேருந்து நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சிறுவந்தாடு சர்ச்சைக்கு நாங்கள் சபைக்கு போனோம். சபையிலேருந்து அங்கேருந்து நாங்கள் பாஸ்டருடைய கூட அந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். பாஸ்டர், அடுத்தபடியான ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி ஊழியத்திற்கு வந்தீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு உலக வேலை செய்து கொண்டு இருப்பீங்க. எப்படி ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு வந்தது? யார் மூலமாக உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்ல கேள்விப்பட்டீங்க? அதை குறித்து சொல்லுங்களேன். இதோட ஊழியத்தை அழைப்பேன்னா, நான் ஆரம்ப நாட்களில் சில நண்பர்களோடு கூடி கெட்ட பழக்கத்துக்கு கெட்ட சூழ்நிலைக்கு ஓடும்போது ஆண்டவர் சிறு வயதில் எங்கள் அப்பா என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதை மீறி நான் ஊழியத்துக்கு வராமல் போனதுனால ஒரு நாள் நான் போகும்போது கீழே வழிகாட்சி ஊந்து அந்த நாளில் அன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டது மாத்திரம் இல்லை, ஒரு ஆண்டவருடைய சங்கீதத்தில் ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தருன்னு சொல்லி அந்த வசனத்தோடு எனக்கு பேசினார். அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. அது பிற்பாடு நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அந்த நாளில் எனக்கு ஒரு அழைப்பு கர்த்தர் அந்த நாளில் எனக்கு கொடுத்தார். மொத்தம் 9 விதமான ஊழிய அழைப்புகள் இருக்குது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இன்னும் உதவிநிலை ஊழியங்கள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த விதமான அழைப்பை நீங்கள் செய்து கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு போதகருடைய எந்த ஆர்டர் கொடுத்தார், சபையை நடத்தக்கூடிய அழைப்பை தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தார். சபையை குறித்த அந்த பாரம், சபையை குறித்த பாஸ்டர், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சந்தித்ததான பிரச்சனைகள் என்ன? ஊழியம் என்றாலே பிரச்சனைகள் தான். பஞ்சுமெத்தை வாழ்க்கை அல்ல ஊழியம். நீங்கள் கடந்து போன பாதைகள், இப்போ பொருளாதார நெருக்கடிகள், இல்லைன்னா விசுவாசிகள் மூலமாக வந்த பிரச்சனைகள், இல்லைன்னா புறஜாதிகள் மூலம், ஊர்க்காரங்க மூலமாக வந்த பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். ஊழியத்தினுடைய முதல்ல நான் வரும்போது ஊழியத்தில் பயங்கரமான ஒரு உபத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஊழியத்துக்கு வரும்போது பயங்கரமான பிரச்சனை. ஊர்க்காரர்கள் மூலமாய்
பலவிதமான உபத்திரத்தை கொடுத்தாங்க. பலவிதமான உபத்திரங்களை சந்திச்சிருக்கிறேன். அநேக ஊழியத்தின் நிமித்தமாய் பாடுகள் வந்திருக்கிறது, நிந்தைகள் வந்திருக்கிறது, அவமானங்கள் வந்திருக்கிறது. பல சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஊழியத்தில் எவ்வளோ காரியங்கள் உறவினர்களால், சொந்தக்காரனால், எல்லாராலும் தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு சம்பவம் உங்களால் சொல்ல முடியுமா? இது போல் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே கடந்து போன கர்த்தர் எனக்கு வெற்றி தந்தார் அப்படி என்று. இதில் கூட ஊழியத்தின் பாதையில் போகும்போது கூட ஒருத்தவங்க சபைக்குள்ளே வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஒரு பிரச்சனை பண்ணாங்க. வெளியில் ஊழியத்துக்கு போகும்போது கூட சில வாலிபர்கள் நிமித்தமாய் பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. கூட அதையும் தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நன்றி பாஸ்டர். ஊழியம் ஒரு புறம் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் நிறைந்தது, ஆனால் இன்னொரு புறம் வெற்றி நிறைந்ததாய் கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. மறுபுறம் பார்த்தால் பெரிய பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை, ரட்சிப்பை 3000 5000 என்றெல்லாம் ரட்சிக்கப்படுவது. உங்கள் ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சந்தித்த வெற்றிகள் என்ன? வெற்றிகள் அநேக இடங்களில் போகும்போது சில பேர் பிசாசினால் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு, பில்லி சூழ்நிலை கட்டிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, குடியின் ஆவியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, விக்கிரகத்தின் ஆவியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. குழந்தை பாக்கி இல்லாமல் எத்தனையோ பேர் இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஜெபித்தது நிமித்தமாக அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, மரித்து போனவர்களை கூட கர்த்தர் எழுப்பி உயிர்ப்பிக்க செஞ்சார். அது எங்களுடைய ஊழியத்தில் ஒரு வெற்றியாக காணப்படுது. நன்றி பாஸ்டர். அதோடு கூட ஊழியத்தின் பாதையில் ஒரு உதவி, ஒத்தாசை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. நீங்கள் ஊழியத்திற்கு வந்ததான் ஆரம்ப நாட்களில் இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஊழியத்தின் பாதையில் உதவியாக இருந்தது யார்? குடும்பமா, இல்லைன்னா சக ஊழியர்களா, இல்லைன்னா நண்பர்களா, இல்லை ஊராரா? கர்த்தருடைய அதே சமயத்தில் ஊழியத்தின் பாதையில் இன்றைக்கி அநேகர் எனக்கு ஊழியக்காரங்க நிறைய உதவி செய்தாங்க. என் ஊழியத்துக்கென்று உதவி செய்தாங்க. நாட்கள் பார்க்கும்போது சென்னையில் பாஸ்டர் எஸ்லியா ஆரம்ப நாட்களில் என் ஊழியத்தில் அவங்க தான் உதவியாக இருந்தாங்க. இவங்க மறைச்சி போயிட்டாங்க. அது பிற்பாடு அநேக பாஸ்டர் சாண்டியாவுக்கு ஐயா அவங்க ஊழியத்தில் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போது சமீபத்தில் அநேக ஊழியக்காரங்க தாங்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். பல்வெட்டில் கூட எம்எல்ஏயா அவர்கள் மூலமாக கூட கர்த்தருடைய ஊழியத்துக்கு எனக்கு உதவி கிடைச்சிது. அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர் தேவராஜையா இருக்கிறாங்க, இப்போ அவங்களோட கூட தான் நான் சேர்ந்துருக்கிறேன். அவங்க சில உதவியோடு கூட என்னை எங்கே போனாலும் எனக்கு ஒரு சில உதவிகளை செய்தாங்க. அந்த ஊழியத்தின் நிமித்தமாக சில ஒத்துழைப்புகள் எனக்கு கிடைக்கும். உதவி செய்யக்கூடிய ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறார். நன்றி பாஸ்டர். உங்களுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு என்ன? என் குடும்பத்தில் வந்து எனக்கு மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்கள் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி இன்றைக்கி மருமகன் கூட என்னோட கூட சேர்ந்து தான் ஊழியம் செய்கிறேன். நான் குடும்பமாக ஊழியத்தை செய்கிறோம். எங்களுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மருமகன், என்னுடைய மனைவி என்னோட கூட சேர்ந்து ஊழியத்தை செய்கிறாங்க. இருந்தாலும் கூட பங்களிப்பு என்னென்னா, அவங்க யாரும் வேலை இல்லை, இருந்தாலும் கூட என்னோட கூட சேர்ந்து ஊழியத்தை செய்கிறதுனால ஏதோ கடவுள் அவங்க கொடுக்கறத வச்சு நாங்கள் போஷிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறோம். நன்றி பாஸ்டர். ஊழியத்தின் பாதையில் தேவன் நமக்கு ஆவியின் வரங்களை 9 விதமான வரங்களை தருகிறார். ஞானத்தை போதிக்கிற வசனம், தீர்க்கதரிசன வரம், அறிவை உணர்த்துகிற வசனம், அற்புதங்களை செய்கிற சக்தி, சுகமளிக்க வரம் என்று சொல்லி, பிசாசை துரத்துகிற வரம் என்று சொல்லி ஆண்டு வரங்களை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த வரங்களுடைய பங்களிப்பு என்னவா இருந்தது? அதன் மூலம் எப்படி ஊழியம் கட்டப்பட்டதுன்னு சொல்லுங்க. எனக்கு பிசாசை ஓட்டக்கூடிய வரம் தான் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு அப்படி தான். இவ்வளோ நிறைய பிசாசு பிடிச்சவங்க நிறைய பேர் வருவாங்க. ஜெபம் பண்ணால் கர்த்தர் அதை உடனே அற்புதம் செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியத்தில் அதுதான் எனக்கு முக்கியம். அந்த அழைப்பை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வரத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறார்.
வரங்களை பயன்படுத்தும் போது ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளும் வருகிறது பார்க்கிறோம். பிசாசு பிடித்தவர்களை துரத்தும் போது அவங்க போய் சில பிரச்சனைகளை கூட உண்டு பண்ணுவதை பார்த்துருக்கிறோம். சில மந்திரவாதிகள் மூலமாக சில பிரச்சனைகள் கூட வருகிறது. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் சந்தித்து இருக்கிறீங்களா? அது எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ உபத்திரம் வந்துருக்குது, பாடுகள் வந்து. இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தை கொண்டு அதை ஜெயிக்கத்தக்க கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். நன்றி பாஸ்டர். இந்த நாட்களை நாம் பார்ப்போமானால் எழுப்புதலை குறித்து எங்கு பார்த்தாலும் பேசுவதை நாம் கேள்விப்படுகிறோம். எல்லா சபைகளிலும் எழுப்புதலை குறித்த தாக்கம் வந்திருக்கிறது. ஜெபிக்கிறாங்க, எழுப்புதலை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. உங்களுக்கு எழுப்புதலை குறித்த தேவன் கொடுத்த பாரம் என்ன? எழுப்புதல்னு சொன்னால், நான் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, அவரை தேடும்போது, அவருடைய நாமத்தை நான் அனுதினமும் ஜெபிக்கின்ற போது, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருகிறார். இந்த எழுப்புதல் சொன்னால், நான் அவரோடு கூட அனுதினமும் அவரோடு கூட இருந்து அவரோடு கூட நான் ஜெபிக்கிற நிமித்தமாய் கர்த்தர் எனக்கு அநேக எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்குறார். நாம் வாழ்கிறதான காலம் கடைசி காலம். அதற்கான அடையாளங்கள் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், தேசங்கள் நடுவாக யுத்தங்கள் என்று சொல்லி நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்று அநேக ஊழியர்காரர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து, ஆண்டவருடைய வருகையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நாம் நிற்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன். விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அந்த வருகையில் எப்படியேப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நான் அவரில் நிலைத்திருப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். எல்லாவற்றையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைய கிறிஸ்தவர்களுடைய புறஜாதி மக்களுடைய மனநிலைமை எப்படியா இருக்கிறது? முகத்து நம்ம சொல்லும்போது ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், ஒரு சிலர் நம்புகிறாங்க, ஒரு சிலர் நம்பலை. இருந்தாலும் கூட அது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்ப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறதான என்டைம் டிவி நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சர்ச்சை மக்கள் போதிப்பீங்களா? அந்த மாதிரி ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல தான் நான் விரும்புகிறேன். ஆமாம், அவன் நல்லா பைபிள் படிக்கணும், அவன் நல்லா ஜெபிக்கணும், வருங்காலத்தில் ஆண்டுடைய வருகையில நல்லா ஊழியத்தை செய்யணும், விசுவாசம் உள்ள ஜனங்களாக மாறணும். உங்களுடைய எதிர்கால ஊழிய தரிசனம் என்ன? என்னுடைய தரிசனம் வந்து நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், அநேக ஜனங்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி கொடுப்பதே என்னுடைய தரிசனம். பார்த்து கொண்டிருக்கிறதா நேயர்களுக்கான ஒரு ஜெபம் பண்ணுங்க. சரி. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி சாமி. இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறேன். அப்பா, இந்த நாளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளிலே பேசும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீர். அது காரணமாக இருக்கிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த டிவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த டிவி மூலமாய் பேசுவதற்கு என்னை தகுதிப்படுத்தின அருமையான ஐயாவுக்காக அப்பா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். ஊழியரோடு கூட நாம் சேர்ந்து பகிர்ந்து கொண்டதான இந்த சாட்சியின் வேலைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்டதான அநேக மக்கள் பயன்படுவார்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறோம். இதை பார்க்கிறதான அன்பு நேயர்கள் இன்னும் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய சாட்சிகளை கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம தேவன் ஆயத்தம் செய்வாராக. ஊழியருடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் சபை மக்களையும்